ஏழை எளிய ஜனங்களை, பிசாசு பிடித்தவர்களை, மற்ற நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த இயேசு அற்புதமானவர், இவ்வளோ எனக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் தான் வேதம் சொல்லுது. இந்த நன்மையை மாத்திரம் செய்த இயேசுவை எடுத்து எல்லாருக்கு முன்னால் அவமானப்படுத்தி எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவரை துப்பி அரைஞ்சி அடித்து அவரை சிலுவையை சுமக்க வச்சு நிர்வாணப்படுத்தி என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணி அவரை அவமானப்படுத்தினார்கள். நான் வேதம் சொல்லுகிறது, எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார், அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அப்போ சிலுவையில் அவமானம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது. அவர் அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் அது எண்ணவில்லையாம். ஏன் எண்ணவில்லை? அதுக்கான காரணத்தை எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏன் அந்த அவமானத்தை எப்படி எண்ணாமல் இருக்க முடியும்? நம்ம தாங்கிக்க முடியுமா? இவ்வளோ பெரிய அவமானத்தில் நம்முடைய உள்ளமே உடஞ்சிருமே. நம்ம சிலருக்கு உயிரே போயிடும். இவ்வளவு நல்லவர்களாக நம்மளை யாரும் அவ்வளோ நல்லவர்கள் கிடையாது. நம்ம எல்லார்ட்டையும் ஒரு 10 குறையை கண்டுபிடிக்கலாம் உடனே. இன்னும் ரொம்ப ஆழமாக ஆராய்ஞ்சா மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்த்தா ஆயிரக்கணக்கான குறைகள், ஒவ்வொரு நாளும் எத்தனை குறை அப்படின்னு அவ்வளோ குறை தெரியும். ஆனால் அப்பேற்பட்டவர்களே நம்மளை யாராவது அவமானப்படுத்தும் போது நாம் நினைக்கிறோம், நான் இவ்வளோ பெரிய யோக்கியன், என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு தாங்கிக்க முடியல சிலருக்கு அந்த அவமானத்தை. இவர் ஒரு குற்றம் கூட செய்யாதவர், ஒரு பாவம் இல்லாதவர், அவர் மாசற்றவர். அவர் அவ்வளோ அவமானத்தை சகிச்சுக்கிட்டு அவர் அவமானத்தை எண்ணவில்லையாம். அதாவது அதை ஒரு பொருட்டாக நினைக்கல, அதை ஒரு பெருசாக எடுத்துக்காம அதை சகித்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார், சுமந்து கொண்டார் என்கிற ரீதியில் அங்கே சொல்லியிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ஆம் வசனம் பாருங்கள். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. ஏன் அவமானத்தை சகித்தாராம்? அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்கிறதுக்காக தான் அவமானத்தை சகித்தார். இங்கே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அது ஓரளவுக்கு அதையே திரும்ப சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அப்படின்னு வருது. அப்போ அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் என்ன? அதை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். தமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு அவமானத்தை எண்ணலை. என்ன சந்தோஷத்தை பார்த்தாரு? எவ்வளோ பேர் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு இந்த அவமானத்திலிருந்தும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்விலிருந்தும் தாழ்வு மனப்பான்மையிலிருந்தும் தங்களையே கண்டனம் பண்ணி தங்களையே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தங்க தலையிலேயே மண்ணை வாரி போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு இதிலேருந்து விடுபட்டு விடுதலையாகி சந்தோஷமாக வாழ்கிறத அவர் எண்ணி பார்த்தாராம். எண்ணி பார்த்துட்டு, சரி நான் இதை சுமந்து இதை சகித்தால் தான் அவர்கள் அதை